லேசியாக நம்ம பார்க்க வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தளபதி பிக்சரில் ராக்கம்மா கையை தட்டு சாங்கில் வந்து இங்கே ஷூட் பண்ணிக்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ், ஒரே ஒரு ரூபா வந்து சிங்கிள் ருபி கூட சார்ஜ் பண்ண மாட்டாங்க எதுக்குமே. ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு வ்ளாக் போட போகிறோம். நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேஆர்எஸ் டேம் பக்கத்தில் இருக்கிற பேக் வாட்டர் பக்கத்தில் இருக்கிற வேணுகோபால் சுவாமி டெம்பிள் தான் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஸோ யஷன்பூரில் இருக்கிற நம்ம யஷன்பூர்லேருந்து போகலாம். வாங்க, ஒரு 2 hours 3 hours ஆகும். வாங்க போகலாம். காய்ஸ், நம்ம இப்போ விடுதி வந்து ரீச் ஆகிட்டுக்கிறோம். விடுதியில் எங்கிறன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் தட்டை இட்லி. ஸோ தட்டை இட்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம். இப்போது ஸ்ரீ சிவசாகரா விடுதி தட்டை இட்லி. ஸோ இதில் தான் வந்துக்கிறோம். ஸோ வாங்க போயிட்டு சாப்பிட்டு வரலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 தான். 7:45 பசி எடுத்துச்சு. காலையிலே வந்துட்டோம் வீட்டிலேருந்து. அதனால சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்தீங்கன்னா தட்டை இட்லி மிஸ் பண்ணாத சாப்பிடுங்க. கைஸ், நம்ம இட்லி சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ தட்டை இட்லி சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பிளேட் வந்து 1 plate வந்து 95 rupees. ஸோ 2 இட்லி ஒரு வடை தராங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடுதி பள்ளிய ரோடு இது. ஸோ நீங்கள் ஹைவேல போனாக்கா இருக்காது. விடுதி பள்ளிய ரோட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஏறி இறங்குந்தமே, ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ் ஏறி இறங்குந்தமே பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட்லேயே க்ளீனாக தெரியும். இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குதாங்க. அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்கன்னா அங்கேயே இருக்குது சிவசாகரா தட்டை இட்லி. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாத சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. ஸோ விடுதி ஃபேமஸ் தட்டை இட்லி இது. ஸோ டைம் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே கிளம்பலாம். வாங்க போகலாம். நம்ம வேணுகோபால் சுவாமி டெம்பிள் வந்து கிட்ட ரீச் பண்ணிட்டு இன்னும் 2 kilometers ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வரும். இந்த ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக, ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு. இன்னும் 2 kilometers போயிட்டாக்கா வேணுகோபால் சுவாமி டெம்பிள் வந்துடும். ஸோ நம்ம கிட்ட ரீச் ஆகிருக்கிறோம். வாங்க டெம்பிள் கிட்ட போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். டெம்பிள் டைமிங் பாருங்கள், 9 to 6:30 மார்னிங் டு ஈவினிங். இதுதான் என்ட்ரன்ஸு, உள்ளே போகலாம். பார்க்கிங் சார்ஜ் இல்லை இங்கே. செப்பல் ஸ்டாண்டுக்கு ஒன்றும் சார்ஜ் பண்ணி யாரும் இல்லை. என்ட்ரன்ஸ் இப்படி தான் போகணும், எல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து கேஆர்எஸ் பேக் வாட்டர் ஃபுல்லாக. ஸோ இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 70 years வந்து 70+ years வந்து அண்டர் வாட்டரில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதுதான் இதோட கதை. ஸோ 12th century பில்ட் பண்ண ஒரு டெம்பிள் இது. ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புதுசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து புதுசாக இப்போ ஒர்க் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. இது எல்லாமே புதுசு மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெனோவேஷன் பண்ணாங்களா, எது அண்டர் வாட்டரில் இருந்துச்சுன்னு தெரில. உள்ள மெயின் மட்டும் அண்டர் வாட்டரில் இந்த மாதிரி இருக்குதா? ஸோ மெயின் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் அலோட் இல்லை. ஸோ நம்ம அப்படியே ஸ்லோவாக பார்த்துட்டு போகலாம். ஸோ பார்க்கலாம் உள்ள, அப்போ தான் தெரியும் என்னான்ட்டு. 70+ years வந்து அண்டர் வாட்டரில். ஸோ இந்த கேஆர்எஸ் வாட்டரில் வந்து இது ஃபுல்லாக முழுகிட்டு இருந்துச்சு. இப்போ கேஆர்எஸில் வந்து தண்ணி கம்மியாகுது. ஸோ எங்கேயுமே தண்ணி இல்லை, கேஆர்எஸில் கம்மியாகுது. ஸோ ரெயின் சீசன் இல்லை, ரெயின் சீசன்னு ஆனால் ரெயின் வரல, அதனால வந்து தண்ணி இல்லை. அதனால கேஆர்எஸ்லேயே தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நம்ம உள்ளே போகலாம். உள்ள ஃபோட்டோஸ் வந்து நாட் அலவுட். உள்ளே போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்கிறாங்க, என்ன தான் இருக்குது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். இந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹம்பியில் இருக்குது. ஸோ ஹம்பியில் இருக்கிற ரத்தம் வந்து அப்படியே இங்கே எடுத்து வச்சு விஜய் விட்டலா இந்த தேர் இருக்குது. இந்த தேர் வந்து இங்கே அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறாங்க, காப்பி பண்ணி வச்சுக்கிறாங்க. விஜய் விட்டலா ரத்தம் 50 rupees நோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கும். இது இந்த ரத்தம் வந்து 50 rupees நோட்டில் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் யாரும் இப்போ எடுத்து பாருங்க, ஹம்பி இருக்கும் அந்த நோட்டில், ஹம்பின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க. அது நல்லா பண்ணிக்கிறாங்க, சேம் அப்படியே பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏதோ. ஸோ எலிஃபெண்ட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் சைஸ் வைஸில். நல்லா இருக்குது.
அங்கே போக முடியல, இங்கே வந்து நேராக ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் அப்படியே செதுக்கினாங்க நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரண்டட் போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாமே அரண்டட் போட்டு நல்லா கம் பண்ணிக்கிறாங்க. இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாங்க எனக்கு இது. ஸோ உள்ளே நம்ம இப்போ தான் போயிட்டு வந்தோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய இப்போ ரெனோவேஷன் பண்ணிக்கிறாங்க. வாட்டரெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லு வந்து ரெனோவேஷன் பண்ணி இதெல்லாம் இப்போ வச்சுக்கிறது. புது கோயிலில் பள்ளீஸ் தான் வந்து உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். இது எப்போ இதாக்கிது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோட்டோஸ் வச்சுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது புதுசாக இந்த வருஷம் நாங்கள் புதுசாக வச்சுட்டு சொல்லிக்கிறாங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே என்னாச்சு ஏதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பழைய கோயில் தான். இது வந்து ஒரு 70+ இயர்ஸ் வந்து ஓல்டு டெம்பிள் இது. ஸோ அங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணுவோம். ஆனால் சண்டேஸில் சாட்டர்டேஸில் அந்த மாதிரி டைமில் வராதிங்க, ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இப்போவே கொஞ்சம் ஜனல் தாக்குறாங்க. ஸோ இது முடிச்சுன்னா நம்ம வேறு எங்கே போகிறதுன்னு அப்படி பார்க்கலாம். அங்கே ஆயிடுச்சு டைம் வந்து 12:30. மார்னிங் 6:30 வீடு விட்டோம். இங்கே வந்து சேரும்போது 11:30. ஸோ இப்போலாம் வாங்க, ஸ்லோவாக தான் வந்தோம். வேறு எதுனா ஸ்பாட் பார்த்து அப்படி போகலாம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ், ஒரே ₹1 வந்து சிங்கிள் ரூபி கூட சார்ஜ் பண்ண மாட்டாங்க எதுக்குமே. பார்க்கிங் சார்ஜ் இல்லை, செப்பர் ஸ்டாண்ட் சார்ஜ் இல்லை. அப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்து ஆஃபரிங் போடுற மாதிரி இல்லை. ஸோ வண்டியில் வந்து காசு போடுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே டோட்டலாகவே ஃப்ரீ தான். ஆனால் உள்ளே வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. கோயிலில் வந்தீங்கன்னா மொபைலில் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒன்றுக்கு இது. ப்ளஸ் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆராமாக சுற்றி பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம். ஸோ பெங்களூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸோ 170 இருக்கும், அவ்வளோதான். வந்து ஆராமல் சுற்றி பார்த்து விசிட் பண்ணின்னு போகலாம். ஆனால் சண்டேஸில் வந்து பயங்கர க்ரௌடு இருக்கும். இங்கே உள்ளே ஃபோட்டோஸ் பிடிக்க விட மாட்டாங்க. ஃபோன் எடுத்து அது வசே கொஞ்சம் டக்குன்னு வந்துடுவாங்க எல்லாம் ஜனங்க. பட் வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் இது. ஸோ மிஸ் பண்ணாத வாங்க, வந்து பாருங்கள். நம்ம வேறு ஸ்பாட் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ப்ளேஸ் பார்த்தா மேலுக்கோட்டை வந்தோம். பாருங்கள் மேலுக்கோட்டை வந்தோம். மேலுக்கோட்டை க்ளோஸ்ட். ஸோ 5 o'clock தான் ஓப்பன் ஆகும் மேலுக்கோட்டை. இந்த மேலுக்கோட்டை பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங்கெல்லாம் ஆக்கிடுது இந்த மேலுக்கோட்டை மேலே. ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற வாசம் நம்ம வேறு ஒரு பிளேஸ் பார்க்கலாம் போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்பிள் வந்தோம், செல்வடா நாராயண சுவாமி டெம்பிள். ஸோ மேலுக்கோட்டையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு டெம்பிள் இருக்குது. எல்லா டெம்பிளும் இப்போ க்ளோஸு. ஸோ டைம் வந்து 5 o'clock தான் ஓப்பன் ஆகும். முன்னாடி வந்து நம்ம வேறு எதுக்கு எடுத்துகிறோம், இது ஒன்று இருக்குது, அது பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போகணும்னா அவங்க பார்க்கணும். ஸோ காய்ஸ், கோயிலெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டுருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ராயகோபுரா. ஸோ இந்த பிளேஸ் பக்கத்தில் வந்துக்கிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலுக்கோட்டை என்ட்ரன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஒரு டெம்பிள் வரும். டெம்பிள்லேருந்து ஸ்ட்ரைட் வந்தீங்கன்னா டெட் எண்டில் வந்து ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ராயகோபுரான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். ஸோ இந்த பிளேஸை நம்ம பார்க்க வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பில்லர் இருக்கும். இந்த பில்லர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பிக்சரில் ராக்கம்மா கையத்தட்டு சாங்கில் வந்து இங்கே ஷூட் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா நம்ம விஜய் இது ஷாஜான் பிக்சரில் மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து அந்த சாங்கும் ஷூட் பண்ணிக்கிற ஸ்பாட் இங்கே தான். இன்னும் நிறையா தமிழ் பிக்சரில் நிறையா பாட்டு வந்து ஷூட் பண்ணிக்கிறாங்க இங்கே. ஸோ அதனால தான் நம்ம வந்துக்கிறோம் அந்த பிளேஸ் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த பிளேஸ் பக்கத்தில் நம்ம இருக்கிறோம். நிறைய பேர் வந்தாக்கா விசிட் பண்ணாத போயிடுவீங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக விசிட் பண்ணலாம். மேலுக்கோட்டை வந்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்களா தான் இங்கே மேலுக்கோட்டைனா புளியோகரை தான் ஃபேமஸ்ஸு. இன்னும் சாப்பிடல, மதியம் டைம் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock காய்ட்டு இன்னும் சாப்பிடாத இருக்கிறோம். இப்போ பார்க்கணும் மேலுக்கோட்டைக்கு வந்து புளியோகரை சாப்பிடணுன்னு பார்த்துன்னுக்குறோம். புளியோகரை கேச்சா சாப்பிட்றோம், இல்லை வேறு எதனா சாப்பிட்ணும். வந்துச்சு நம்ம ஸ்பாட்டு பாருங்க, இந்த ஸ்பாட் தான். இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த சாங்கில் வந்து இந்த வீடியோ இந்த பிளேஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. இந்த 4 பில்லர் தான்.
மேலேருந்து வந்தாச்சு. ஸோ அது மேலே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. இங்கே வந்து அக்கா தங்கி ஒரு இது இருக்குது, ஒரு சின்ன குளம் இருக்குது, அது பக்கத்தான் போயின்னுக்குறோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:15. ஃபோட்டோ எடுத்து 4:15 ஆயிடுச்சு. 3 o'clock 2:45 தான் மேலே வந்தோம். ஸோ வாங்க போகலாம், டைம் ஆயினுக்குது. பார்த்தீங்கன்னா அக்கா தங்கி. ஸோ கொளத்துக்கு ஒருத்தர் வந்துக்கிறோம். இங்கே ஒன்று வந்து அக்கா. ஸோ அந்த பக்கம் தங்கி. ஸோ அக்கா தங்கி, இது அக்கா, அது தங்கி. ஸோ குளம் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்படிக்காப்பா. ஸோ அக்கா தங்கி குளம். ஹாய் காய்ஸ், நம்ம அக்கா தங்கி குளம் பார்த்துட்டு ஸோ கிளம்பின்னுக்குறோம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 5 o'clock தான் ஓப்பன் ஆகும். 5 o'clock ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ பாருங்கள், மேலுக்கோட்டை மேலே. ஸோ பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. உங்களுக்கு என்ன பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் இங்கே வரலாம். நம்ம போகிறதுக்கு ஒரு 5 hours 6 hours ஆகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நிதானமாக தான் போவோம். ஸோ அதனால இப்போ நம்ம கிளம்புறோம். ஸோ வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் டைம் எதுனா இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ until bye, see you.